ரொம்ப சிம்பிளான டேஸ்டான கத்திரிக்காய் ஃப்ரை செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்தெடுத்து ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா பொடி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 4 பூண்டு பல் தட்டி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து இதையும் 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கலாம். கிளறும் போதே கத்திரிக்காய் கால்வாசி அளவுக்கு குக் ஆயிரும். அதுக்கப்புறம் பேனை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தா பாதி அளவு கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டு அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து மறுபடியும் 4லிருந்து 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிம்பிளான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி.